ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன். உங்கள்கிட்ட சொன்னேன்ல, சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு. இதோ சாப்பிட போகிறேன். பாருங்கள், சாப்பாடு. ரைஸ் குக்கர் பார்த்தீங்களா, எத்தனோண்டு இருக்குது. சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன். இது மாதிரி இது கிடைக்கும் கடையில். நான் விவேக்கில் வாங்கினேன். ரைஸ் பாருங்கள், இது வந்து நான் எப்போது சாப்பிட்ற தட்டு இது தான். இந்த பீங்கான் தட்டில் தான் சாப்பிடுவேன் நான். அதனால் இதில் சாப்பாடு போட்டுக்கிறேன். பாருங்க, சாப்பாடு போட்டுட்டேன். இதில் அடுத்து வந்து சாம்பார் போட்டுக்குவோம். என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்ச சேப்பங்கிழங்கு சாம்பார். இந்த இதில் வச்சுருக்கேன். இதில் பாருங்க, எனக்கு இந்த இது வாட்டப்படலை போட்டு காமிக்க. பாருங்கள், சாம்பார் அதில் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த கிழங்கையே ரொம்ப பிடிக்கும் சாப்பிட. பாருங்கள், அது போட்டுக்கிட்டேன் சாம்பார். அடுத்து வந்து கீரை பொரியல். ஒரு நிமிஷம். இதை பாருங்கள், கீரை இதில் இருக்குது பார்த்தீங்களா. கீரை பொரியல் போட்டுக்கிறேன். அதை பாருங்கள், அதில் கீரை பொரியல் வச்சுக்கிட்டேன். இதை வச்சுக்கிட்டேன். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட போகிறேன். பசி வந்துடுச்சு எனக்கு. நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க. மணி ஆகிடுச்சு, ஆல்ரெடி லேட். ஏன்னா எனக்கு பசி இல்லை, அதனால் நான் இப்போ தான் சாப்பிட்றேன். சாப்பாடு கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. நீங்களே எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இந்த சேப்பங்கிழங்கு சாப்பிட்றது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இது மாதத்தில் ஒரு நாளாவது இந்த சேப்பங்கிழங்கு இது எப்படி உங்களுக்கு வறுவல் கூட நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். அந்த வறுவலோ இல்லை சாம்பாரோ காரக்குழம்பு கூட வைப்பேன். நான் ஒரு நாளைக்கு வச்சு காமிக்கிறேன். அது மாதிரி எதையாவது மாதத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மூட்டு வலிக்கு இது ஒரு குழகுழப்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த குழகுழப்பு அந்த மூட்டுக்கு போய் சேர்ந்து மூட்டு வலியை கம்மி பண்ணணுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இப்படியே சேர்த்துக்குவேன். எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். மாதத்தில் ஒரு 2 தடவையாவது சேர்த்துக்குவேன். பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கீரை பொரியல் அதை விட அருமையாக இருக்குது. அதில் நம்ம சிறுபருப்பு வந்து ஒன்றாவே வேக போட்டு அது வேகும்போதே அரை வேக்காடு வேகும்போது கொஞ்சம் பருப்பு அள்ளி வச்சிடணும். தனியாரெலாம் வேக வைக்க வேண்டாம். மற்றபடி இந்த சேப்பங்கிழங்கு நான் வெறும் வாயிலே சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு சேப்பங்கிழங்கு சாம்பார். எங்கள் வீட்டில் கூட எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு பிடிக்கும். அருமை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் இதை சாப்பிட வாங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் உங்கள் வரவேற்பை எப்படி கொடுக்குறீங்களா? நான் டெய்லி வெஜ்ஜு செய்ய மாட்டேன், நான்வெஜ்ஜு தான் இருக்கும் அதிகம். இன்றைக்கி யார் வீட்டில் இல்லைன்னா நான் வெஜ்ஜு செஞ்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி அதுதான் பண்ணியிருக்கேன். வீட்டில் ஃப்ரிட்ஜில் மீன் கூட இருக்குது. எனக்கு பிடிக்கல, அதனால் நான் இதை செஞ்சு சாப்பிட்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட வரவேற்பை பொறுத்து தான் நான் வந்து வீடியோ வந்து ரெகுலராக போடுறேன். சரியா? ஓகே, பாய்.